முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் எங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவரிடத்திலே பதில் உண்டு. ஆமென். அவர் மாத்திரம்தான் எங்களுக்கு பதிலாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த நாட்களிலே உபவாசம் முடிஞ்ச பின்பு அவரை பிடித்தாங்க, அவரை அடித்தாங்க. சிலுவையில் என்ன காரணம்? நாங்கள் செய்த பாவம். அவர் பாவமே செய்த பாவம் அறியாத பரிசுத்த ஆட்டுக்குட்டி என்று வேதம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் எப்படியானவர்? அவர் அழகுள்ளவர், எங்களுக்காக அழகற்றவராக மாறினார், எங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று நாங்கள் பார்க்குறோம். அவர் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தமானவர். எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து அவர் எங்களுடைய பாவங்களுக்காக தண்ணியை பலியாக கொடுத்ததினாலே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அவர் மரித்து உயிர் தெழுந்ததினாலே அந்த விசுவாசத்திலே வாழுகிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரிடத்தில் போய் மண்டாடினால், ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தால் எங்களை கழுவுங்கன்னு சொல்லும் போது அவருடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. எனக்குதான் நீதிமொழியில் நாங்கள் வாசிக்க போகிறோம் ஒரு வசனம். நீதிமொழி 23:18 நாங்கள் வாசிப்போம். நீதிமொழி 23:18 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த வசனங்களை பாடமாக்கி கொள்ளுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க கஷ்டத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா? சந்தேகமா சொல்றீங்க. மகள் மாத்திரம் சத்தமா சொல்றேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? இவருள்ள தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு போதும் வீணாகாது. நீங்க ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் போது, இந்த கிழமை கோயிலுக்கு வரீங்க, அடுத்த கிழமை வந்தோன்னா அம்மா எப்படி இருக்கீங்கன்னு, என்ன சிஸ்டர் அப்படியே தான் இருக்கிறேன், போன கிழமை வந்த மாதிரி தான். நம்பிக்கை இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாததினால் அந்த பதிலை சொல்லுறோம் நாங்கள். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். இந்த சாத்தா எங்களை பார்த்து கொண்டே இருக்கான். ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் போதும். நீ வீடுகளில் இருக்கும்போது சின்ன சுண்டேலி இருக்குது தானே, சுண்டேலி. அந்த சுண்டெலியை நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும், அது உள்ளுக்கு பூந்து என்ன செய்யும்? அத்தனை சாமானையும் வீணாக்கிடும். எல்லாம் உடுப்பெல்லாம் கடிச்சு போடும். பிளாஸ்டிக் அந்த சீனி வச்சுருக்க போத்தல் அது இதெல்லாம் கடிச்சு போட்டுரும். ஒரு சின்ன சுண்டெலி போடும். இதுதான் சாத்தா. இந்த சாத்தா என்ன செய்வான்? கோயிலேருந்து சர்ச்சிலேருந்து வெளியே போகல சொல்லுவான். அதெல்லாம் போய் சும்மா பாஸ்டர் அகிலன் கத்துன்னு கத்துனாரு. இன்னொருத்தர் மேலாக்கிழமை வந்து கத்துன்னு கத்துவார். ஆனாலும் உன்னுடைய வியாதி சுகமாகிச்சா? உன்னுடைய துன்பம் இல்லாமல் போச்சா? உன்னுடைய கடன் தொல்லை இல்லாமல் போச்சா? நம்பிக்கையை கெடுக்கிற காரியத்தை சாத்தான் என்ன செய்வான்? ஆனால் இங்கே நீதிமொழியில் அந்த பக்தர் சொல்லுகிறார், சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அங்கே நாங்கள் பார்க்குறோம் தாவீதோட ராஜாவை. அங்கே நாங்கள் பார்க்குறோம் 2 விதமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. 2 விதமான விடுதலை எங்களுக்கு உண்டு. பாவத்தில் இருந்து விடுதலை. முதலாவது என்னது? பாவத்தில் இயேசுவிடம் வந்த உடனே பாவத்தில் இருந்து விடுதலை வருது. 2வது சரீரத்தில் ஆத்துமாவில் விடுதலை. இந்த பாவத்தினால எங்களுடைய ஆத்துமா கெட்டு போகுது. இந்த பாவ சிந்தனைகளை நினைக்கும் போது எங்களுடைய ஆத்துமா கெட்டு போகுது. எங்களுடைய பரிசுத்தாவியானவர் துக்கப்படுகிறார். பாவத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். அந்த ராஜா சொல்லுகிறார், நானும் பாவம் செய்தேன். சங்கீதம் 51 அதில் தாங்க வாசிக்கிறோம். அந்த ராஜா ஒரு முறை பாவத்தில் விழுந்துட்டார். ஆண்டவர் அவருக்கு நல்ல பதவியாக கொடுத்தார். ஆண்டு மேய்க்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு கோலியாத்தை கொண்ட உடனே அவனுக்கு ராஜ பட்டம் கிடைச்சிது. அவன் ஆண்டவரோடு ஜீவித்தான். ஆனால் ஒரு முறை அவன் பாவத்தில் விழுந்துட்டான். ஒரு பெண்ணை பார்த்து கொண்டிருந்தான்.
பிடிக்கிறத இப்படி தொப்பரிகையில் வந்து பார்த்து கொண்டிருந்து பாவத்தில் இருந்து அந்த மனுஷனை கூட்டி கொண்டு வந்து தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். அவருடைய புருஷனை கொன்றான். பெரிய பாவம் இல்லையா? அப்பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீ பாவம் செய்தாய், உனக்கு மன்னிப்பே இல்லை. அந்த நேரத்தில் அவன் கதறி அழுவான். ஏசாயா 51ஆம் சங்கீதம் 53ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் அவன் கதறி அழுவான், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ள. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதேயும். அதனால் நான் கண்டிக்கப்பட்டேன். அவனுக்கு பிறந்த மூத்த பிள்ளை செத்து போயிட்டு, 2வது பிள்ளை தான் சாலமோன் ராஜா. மூத்த மகன் அவன் அந்த தண்டனையை நிமித்தம் அவன் செத்து போயிட்டான். அப்பொழுது அவன் கதறி அழுது அவன் ஜெபித்தான், ஐயோ என்னுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவி இல்லாமல் நாங்கள் ஜீவிக்க. நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவியில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஆவி அசுத்த ஆவி. அங்கே அசுத்த ஆவின்றது சாத்தானுடைய ஆவி, பரிசுத்த ஆவின்றது இயேசுவின் ஆவி. இயேசு சுவாமி எங்களுக்குள்ளே இருந்தால் அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. இயேசு சுவாமி எங்களோடு இருந்தால் எங்கள் சரீரத்தில் நீங்கள் போகும்போது கூட ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறவனை கண்டா உங்களுக்கு அருவருப்பார். சரியா? நான் தொட்டிலங்கைக்கு போகும்போது இந்த வாலிப பிள்ளைகள், முஸ்லீம் வாலிப பிள்ளைகள் கெட்ட தூசலத்தில் சாமாவாக வந்தவங்க தெரியாத சேர்ந்தா கெட்ட தூசலத்தில் ஏற்றுவாங்க. என்னால் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. அப்படி சொல்லி தம்பி உங்களோட அல்ல எண்ணத்துக்கு இந்த வாயை கொடுத்தா இந்த கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இல்லை, நல்ல வார்த்தை பேசத்தானே. இனிமேல் இப்படி பேசாதீங்க, இது செஞ்சால் நீங்கள் சுவர்க்கத்துக்கு அவங்க சுவர்க்கம் வாழ்வாங்க. மட்டும்தான் சுவர்க்கத்துக்கு போக இயலாது தம்பி. அதனால நான் யாரையும் போய் தைரியமாக நான் போய் பேசுவேன், பாவத்தை கட்டிப்பேன். இது பாவம் சொல்லி ஏதோ எனக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இல்லையா, சும்மா இருக்க விட பார்த்தார். அவன் நரகத்துக்கு போகிறான். அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். இங்கே வந்திருக்க எங்களுடைய பெண்களுக்கு அந்த உணர்வு வந்தால் அநேக பேர் மனம் திரும்புவாங்க. உங்களுடைய பக்கத்து வீட்டு சகோதரர்கள் மனம் திரும்புவாங்க. உங்களோட வீட்டில் மீன் விற்க வாரவங்க மனம் திரும்புவாங்க. கீரை விற்க வாரவங்க மனம் திரும்புவாங்க. நான் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், ஒரு கீரை மனுஷி வந்துட்டா, ஒரு மீன் விற்கிற ஆள் வந்துட்டா, இல்லாட்டா அந்த பிளாஸ்டிக் சாப்பா விற்கிற ஆள் வந்துட்டா, அந்த கீரை கட்ட சொல்லுவோம். இப்போ கீரை கட்டியவங்களை 80 ரூபாவா 80 100? நான் மாக்கட்டி செய்யாது 150 ரூபான்னு சொல்லுங்களேன். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த வீட்டு அடியில் வந்து விற்கிற மனுஷியோட சண்டை போடுறோம். என்ன சண்டை? குறைச்சி கொடு. அந்த மனுஷி அதில் ஒரு 5 ரூபா இருந்தால் தான் அது சாப்பிடும். கீரை 150னா 155க்கு விற்குதுன்னு சொல்லுவோமே. 80 ரூபாண்டா அது ஒரு 20 ரூபா வச்சு 100க்கு விற்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம், சண்டை போடுறோம். அதை குறைச்சித்தா. அந்த மனுஷனுக்கு போக என்ன செய்யலாம்? உனக்கு கீரையில் போண்டு அத்தோடைய நாமும் என்ன செய்யும்? அந்த 20 ரூபாவை நீங்கள் கூட கொடுத்துட்டு ஏசுனை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த 20 ரூபாவை கேட்குற மாதிரி கொடுத்துட்டு 20 ரூபா ஒரு பெரிய காரியம் அல்ல இன்றைக்கு.